அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி தஜ்வீத் சட்டங்களில் பாடம் 18 நம்ம பார்க்குறது ரா என்ற எழுத்திற்கான உச்சரிப்பு சட்டம். அல்ஹம்துலில்லாஹ். அதாவது நம்ம பாடம் 10 கிளாஸ் 10 தஃப்ஹீம் அண்ட் தர்கீக்குன்னு சொல்லி டாபிக் பார்த்துருப்போம். ஸோ அரபிக் லெட்டர்ஸில் 28 லெட்டர்ஸ் இருக்குது. அந்த 28 லெட்டர்ஸில் 7 லெட்டர்ஸ் ஹெவி லெட்டர்ஸ், பேலன்ஸ் இருக்க 21 லெட்டர்ஸ் லைட் லெட்டர்ஸ். அந்த 7 லெட்டர்ஸ் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுருந்தோம்னா ஒரு வேர்ட் மூலியமாக, அதாவது ஹஸ லொகத்தின் கொல் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுருப்போம். அந்த 7 லெட்டர்ஸ் ஹ, ஸ்வாத், லா, ஒயின், தா, காஃப், லா, இதெல்லாம் தான் அந்த 7 லெட்டர்ஸ். பேலன்ஸ் இருக்க லெட்டர்ஸ் எல்லாமே லைட் லெட்டர்ஸ் தான். ஸோ இந்த 7 லெட்டர்ஸ் கனமாக உச்சரிக்கணும் அப்படிங்கிற ரூலை கிளாஸ் 10 நம்ம பார்த்துருப்போம். இந்த பேலன்ஸ் இருக்க 21 லெட்டர்ஸில் ஒரு லெட்டர் தான் இந்த ரா, அதாவது லைட் லெட்டர்ஸோடைய லெட்டர் தான் இந்த ரா. ஸோ ரா சில சமயத்தில் அதாவது ஹெவியாகவும் சில சமயத்தில் லைட்டாகவும் உச்சரிக்கணும். ஸோ அதோட ரூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ரா என்ற எழுத்திற்கான உச்சரிப்பு சட்டம். ஒரு வார்த்தையில் ரா என்ற எழுத்து ஃபத்தஹ் அல்லது லொம்மா செய்யப்பட்டிருந்தால் அந்த ராவை கனமான உச்சரிப்புடன் ஓத வேண்டும். அதுவே அந்த ரா என்னும் எழுத்து கெசர் செய்யப்பட்டிருந்தால் அந்த ராவை லேசான உச்சரிப்புடன் ஓத வேண்டும். ஸோ ஃபஸ்ட் ரூல் ரொம்பவே சிம்பிள் தான். அதாவது இந்த ராக்கு ஃபத்தஹோ இல்லை லொம்மாவோ வந்துச்சுன்னா அந்த ராவை வல்லினமாக உச்சரிக்கணும். இல்லை கெஸ்ரா வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதை மெல்லினமாக உச்சரிக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ரப்புக்க. இது ரப்புக்க அப்படின்னு சொல்லாமல் ரப்புக்க நல்லா வல்லினமாக சொல்லணும். நெக்ஸ்ட் துஸ்ஹரூன், துஸ்ஹரூன். இதுவே நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ராக் கெஸ்ரா வந்திருக்கு. ரிஹ்லூன் அப்படின்லாம் சொல்லணும்னு இல்லை, நார்மலாக ரொம்ப கேஷுவலாக ரிஹ்லத்தன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ரிஹ்லத். நெக்ஸ்ட் மினன் நாரி, மினன் நாரி. ஸோ இதே ஃபத்தஹன் கெஸ்ரா, ஃபத்தஹன் லொம்மா வந்துச்சுன்னா வல்லினமாகவும், கெஸ்ரா வந்துச்சுன்னா மெல்லினமாகவும் உச்சரிக்கிறது தான் இந்த ஃபஸ்ட் ரூல். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ராக் ஃபத்ஹான் லொம்மா வந்துச்சுன்னா வல்லினமாக, ஃபார் எக்ஸாம்பிள் ரொப்புக்க அந்த மாதிரி. நெக்ஸ்ட் கெஸ்ரா வந்துச்சுன்னா மெல்லினமாக மினன் நாரி. இந்த மாதிரி ரொம்ப கேஷுவலாக ரிசைட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ரூல் பார்க்கலாம். மேலும் ஒரு வார்த்தையில் ரா எனும் எழுத்து சுக்கூன் செய்யப்பட்டிருந்தாலோ அல்லது சுக்கூனுடைய உச்சரிப்பில் நிறுத்தி ஓதினாலோ அந்த ராவிற்கு முன்னால் உள்ள எழுத்தை கவனித்து அந்த ரா லேசானதாகவோ அல்லது கனமானதாகவோ உச்சரிக்க வேண்டும். அதாவது சுக்கூன் செய்யப்பட்ட ராக்கு முன்னாடி என்ன லெட்டர் இருக்குது, அந்த லெட்டருடைய குறியீடு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அது கவனிச்சுட்டு அந்த குறியீடு ஒருவேளை ஃபத்தஹ் ஒரு லொம்மா இருந்துச்சுன்னா அதை வல்லினமாகவும், இன்கேஸ் அது கெஸ்ராவாக இருந்துச்சுன்னா மெல்லினமாகவும் ஊதணும். ஸோ ஒன்ஸ் அகெயின் சொல்கிறேன். சுக்கூன் செய்யப்பட்ட ராக்கு முன்னாடி என்ன, அந்த லெட்டர் முன்னாடி உள்ள லெட்டருக்கு என்ன ஹரக்கத் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இன்கேஸ் அது ஃபத்தஹ் ஒரு லொம்மாவாக இருந்துச்சுன்னா அந்த சுக்கூன் செய்யப்பட்ட ராவை வல்லினமாக உச்சரிக்கணும். இன்கேஸ் அது கெஸ்ரா வந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை மெல்லினமாக சொல்லணும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அர்சல. இங்கே அர்சல அப்படின்னு சொல்லி ராவை நல்லா வல்லினமாக உச்சரிக்கணும். ஏன்னா அலிஃப்க்கு ஃபத்ஹா வந்திருக்கு, முன்னாடி உள்ள லெட்டருக்கு ஃபத்ஹா வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு உஸ்குர், உஸ்குர். இங்கே நம்ம சுக்கூன் செய்யப்பட்ட ரா நல்லா நிறுத்துகிற இடத்துல, அதாவது வக்ஃபு செய்கிற இடத்துல வருது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். முர்சலூன், முர்சலூன். நெக்ஸ்ட்டு மர்ஃபுஅத், மர்ஃபுஅத். ஸோ லாஸ்ட் ஒன் கெஸ்ரா வந்திருக்கு. ஸோ அதை நம்ம மெல்லினமாக ரொம்ப கேஷுவலாக ஃபிர்அவுன அப்படின்னு சொல்லிட்டா போதும். இதே நல்லா ஃபத்ஹா வந்துருந்துச்சுன்னா நம்ம நல்லா அதை அழுத்தி வல்லினமாக உச்சரிக்கிறோம்.
ஒன்ஸ் அகெயின் பார்த்துடலாம். சுக்கூன் செய்யப்பட்ட ராக்கு முன்னாடி என்ன எழுத்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதாவது வக்ஃபு செய்கிற இடத்துல சுக்கூன் செய்யப்பட்ட ரா வந்தாலும் சேம் ரூல் தான். முன்னாடி என்ன லெட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த லெட்டருக்கு ஹரக்கத்து என்ன இருக்குன்னு தான் பார்க்கணும். அந்த ஹரக்கத்து ஒரு வேளை ஃபத்தஹா ஒரு லொம்மாவாக இருந்துச்சுன்னா அதை வல்லினமாகவும், அந்த ஹரக்கத்துக்கு வந்து கெஸ்ரவாக இருந்துச்சுன்னா மெல்லினமாகவும் ஓதணும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு வார்த்தையில் ரா என்னும் எழுத்து சுக்கூன் செய்யப்பட்டு அந்த ராவிற்கு முன்னால் ஹம்சத்துல் வஸ்ல் எனும் அலீஃப் வருமானால் அந்த ராவை கனமாக உச்சரிக்க வேண்டும். அதற்கு முன்னால் உள்ள குறியீடுகளை கவனிக்க வேண்டிய அவசியமில்லை. சுக்கூன் செய்யப்பட்ட ராக்கு முன்னாடி ஹம்சத்துல் வஸ்ல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஹம்சத்துல் வஸ்ல்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஒரு சின்ன சுவாது மாதிரி இருக்கும். அந்த சட்டம் நம்ம வந்து பார்க்கும்போது பார்க்கலாம். அந்த இப்போ வந்து அந்த ஹம்சத்துல் வஸ்லுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் இருக்குன்னா அதை நம்ம ஹம்சத்துல் வஸ்ல் அதை வந்துட்டு விட்டுட்டு நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். இன்கேஸ் முன்னாடி வந்து எந்த லெட்டரும் இல்லை, ஸ்டார்டிங்கே வந்து வருது அப்படின்னு சொன்னால் அந்த ஹம்சத்துல் வஸ்ல வந்து நம்ம அலிஃபுடைய உச்சரிப்பு கொடுத்து தான் வந்து நம்ம ஊதுவோம். இப்படி சுக்கூன் செய்யப்பட்ட ராக்கு முன்னாடி ஹம்சத்துல் வஸ்ல வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி என்ன ஹரக்கத்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டாம். நம்ம வந்து அதை வல்லினமாக தான் ஓதணும். சுக்கூன் செய்யப்பட்ட ராக்கு முன்னாடி ஹம்சத்துல் வஸ்ல் வந்துச்சுனாலே நம்ம வந்து அதை வல்லினமாக தான் ஓதணும். அதுக்கு முன்னாடி வந்து என்ன குறியீடுகள் இருக்குது, எந்த லெட்டருக்கு எந்த ஹரக்கத்து இருக்குதுன்னு சொல்லி நம்ம கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எடுத்தோடனே ஹம்சத்துல் வஸ்ல் தான் இருக்குது, அதுக்கு முன்னாடி எந்த லெட்டருமே இல்லை. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். RGI. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் அமீர் தாபு. இங்கே வந்து நம்ம ஹம்சத்துல் வஸ்ல விட்டுறோம். அது இருக்கிறனால ராவை வந்து வல்லினமாக சொல்கிறோம். மீமுக்கு வந்து கெஸ்ரா வந்திருந்தாலும் நம்ம ஹம்சத்துல் வஸ்ல அங்கே இருக்கிறனால அதை வந்து நம்ம வல்லினமாக தான் ஓதணும். அமீர் தாபு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் அல்லதிர் தொலா. ஸோ நெக்ஸ்ட் ரப்பிர் ஹம்ஹுமா. ஸோ இங்கே வந்து ரப்பிர் ஹம்ஹுமால ராக் வந்து ஃபத்ஹா வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து ரப்பிர் ஹம்சத்துல் வஸ்ல் வந்திருக்கு. சுக்கூன் செய்யப்பட்ட ராக்கு முன்னாடி ஹம்சத்துல் வஸ்ல் வந்திருக்கு. அதனால் பாக்கு வந்து கெஸ்ரா வந்திருந்தாலும் நம்ம அதை வந்து நல்லா வல்லினமாக தான் சொல்கிறோம். ரப்பிர் ஹம்ஹுமா. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு வார்த்தையில் ரா எனும் எழுத்து சுக்கூன் செய்யப்பட்டு அந்த ராவிற்கு முன்னால் உள்ள எழுத்திற்கு கசர் செய்யப்பட்டிருந்தால் அந்த ராவை லேசான உச்சரிப்பில் ஓத வேண்டும் என்று பார்த்தோம். ஆனால் சுக்கூன் செய்யப்பட்ட ராவிற்கு முன்னால் கசர் செய்யப்பட்டிருந்தாலும் அந்த ராவிற்கு அடுத்த உள்ள எழுத்து கனமான எழுத்தாக இருந்தால் அந்த ராவையும் கனமாக தான் உச்சரிக்க வேண்டும். ஸோ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்பவே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் குர்ஆன்லலாம் ஓதும்போது. ஏன்னா முன்னாடி உள்ள லெட்டர் வந்து கெஸ்ரா செஞ்சுருந்தாலும் நம்ம தஃப்ஹீம் பாடம் 10ல் வந்து தஃப்ஹீமுடைய லெட்டர்ஸ் பார்த்துருப்போம். ஹெவி லெட்டர்ஸ் அந்த ஹா, ஸ்வாத், லாத், ஒயின், தா, காஃப், லா, இந்த 7 ஹெவி லெட்டர்ஸ் வந்து சுக்கூன் செய்யப்பட்ட ராக்கு நெக்ஸ்ட்டு வந்துருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன ஹரக்கத்து இருந்தாலுமே அதை நம்ம வந்து வல்லினமாக தான் ஓதணும். இந்த இடத்துல மட்டும் குர்ஆன்லலாம் ஓதும்போது நல்லாவே வந்து பார்த்து ஓதணும். ஸோ எக்ஸாம்பிள் போகலாம். லபில் மிர்சாத் நல்லா வந்து வல்லினமாக உச்சரிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபிர்கதி, கிர்தா. நெக்ஸ்ட் பாருங்கள், தேர்ட் ரோவில் வஇர்சாத். இது நெக்ஸ்ட் வந்து இந்த ராங் சிம்பிள் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அங்கே வந்து சுக்கூன் செய்யப்பட்ட ரா இருக்குது. அதுக்கு நெக்ஸ்ட் உள்ள லெட்டர் வந்து ஹெவி லெட்டர்ஸ் கிடையாது, லைட் லெட்டர் தான். அதனால ஃபிர்அவுன் அப்படி ஓதணும்னு இல்லை, நம்ம வந்து ரொம்ப கேஷுவலாக மெல்லினமாக ஓதணும். ஃபிர்அவுன் அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸில் சுக்கூன் செய்யப்பட்ட ராக்கு அப்புறம் ஸ்வாத் இருக்குது, காஃப் பார்த்தோம், நெக்ஸ்ட் தா, ஸ்வாத் அகெயின். ஸோ இந்த மாதிரி ரொம்ப நீங்கள் வந்து குர்ஆனில் ஓதும்போது மேபி கொஞ்சம் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி ஓதுகிற மாதிரி இருக்கும்.
பட் வந்து எக்ஸாம்பிள்ஸ்லாம் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே இன்னும் புரியும். நிறையா எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் வந்து படிக்க ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ சுக்கூன் செய்யப்பட்ட ராக்கு முன்னாடி பின்னாடி வந்துட்டு ஹஸ்ஸல் ஆகத்தின் குவல் இந்த 7 லெட்டர்ஸில் ஏதாவது ஒரு தஃப்ஹீமுடைய லெட்டர்ஸ் வந்துச்சுன்னா சுக்கூன் செய்யப்பட்ட ராக்கு முன்னாடி என்ன ஹரக்கத்திற்கு அப்படின்னு சொல்லிலாம் பார்க்காம அந்த வேர்டை வந்து நம்ம வல்லினமாக அந்த ராவை வந்து வல்லினமாக தான் ஓதணும். ஓகே, ஸோ லாஸ்ட் ராவுடைய ரூல் என்னன்னு பார்க்கலாம். இறுதியாக அந்த சுக்கூனுடைய உச்சரிப்பில் வரும் ராவிற்கு முன்னால் மத்துடைய வாவ் அல்லது அலீஃப் வருமானால் அந்த ராவை கனமான உச்சரிப்பில் ஓத வேண்டும். மேலும் அந்த ராவிற்கு முன்னால் மத்துடைய யா வருமானால் அந்த ராவை லேசான உச்சரிப்பில் ஓத வேண்டும். ஸோ வந்து நம்ம நிறுத்துவோம் இல்லையா, நிறுத்துகிற இடத்துல வந்து ரா வந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம அது சுக்கூனுடைய உச்சரிப்பில் தானே ஓதுவோம். அந்த இடத்துல மத்துடைய வாவோ இல்லாட்டி மத்துடைய அலீஃபோ, அதாவது ஆ ஆ ஈ அப்படிலாம் சொல்லி இது பண்ணுறதுக்கு தான் அந்த மத்துடைய வாவன் சொல்லுவாங்க. அதாவது நீட்டி ஓதற்கு உண்டான ரூல் தான் அது. நம்ம மத்துடைய சத்தம் பார்க்கும்போது அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போதைக்கு ரா வந்து நிறுத்துகிற இடத்துல வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி மத்துடைய வாவோ இல்லாட்டி மத்துடைய அலீஃபோ வந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து வல்லினமாக ஓதணும், கனமாக உச்சரிப்பில் வந்து ஓதணும். இன்கேஸ் அந்த நிறுத்துகிற இடத்துல வர ராக்கு முன்னாடி மத்துடைய யா வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல மெல்லினம், அதாவது லேசான உச்சரிப்பில் ஓதுனா போதும். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து மத்துடைய வாவ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் குபூர் குபூர், அன்னார் அன்னார், அங்கே வந்து மத்துடைய அலீஃப் வந்திருக்கு. அன்னாரில் மத்துடைய அலீஃப் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள் ஹைருன் ஹைருன். ஸோ இங்கே வந்து ராவை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணல. இங்கே வந்து ராக்கு லொமாத்தாயின் இருந்தாலுமே நீங்கள் வந்து அதை அங்கே ஸ்டாப் பண்ணுற இடம் அப்படின்றதுனால ஹைர் ஹைர் அப்படி தான் ஓதணும். ஸோ அது ரொம்ப கேஷுவலாக, ஏன்னா அங்கே வந்து மத்துடைய யா தான் வந்திருக்கு, அதனால ரொம்ப ராவை வந்து அழுத்தணும்னு இல்லை, ஹைர் அவ்வளோதான். இங்கே வந்து நம்ம ஹாவை தான் ரொம்ப ப்ரெஸ் பண்ணுறோம், அது அதோடைய ஹாவுடைய உச்சரிப்பு தான் கொடுக்குறோம். ஆனால் உங்களுக்கு சொல்லும்போது ராக்கு உச்சரிப்பு அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும், ஆனால் அப்படி பண்ணக்கூடாது, ஏன்னா இங்கே வந்து மத்துடைய யா தான் வந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் லாஸ்ட் ஒன் கதீர் கதீர், அவ்வளோதான். ரொம்ப கேஷுவலாக பண்ணிக்கலாம், ஏன்னா அங்கே மதுடைய யா தான் வந்திருக்கு. அந்த இடத்துல லொமாத்தைன் வந்திருந்தாலும், அதாவது தன்வீன் வந்திருந்தாலும் அந்த இடத்துல நிறுத்துகிறோன்னும் போது நம்ம சுக்கூனுடைய உச்சரிப்பு தானே கொடுப்போம். ஸோ அந்த இடத்துல கதீர் அப்படின்னு நம்ம நிறுத்துகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இதுதான் வந்து ராவுடைய சட்டம். ரொம்ப ஈஸி தான். ஒரு சில ரூல் வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அதுவும் ஈஸி ஆகிடும். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ ஒன்ஸ் அகெயின் ரிவைஸ் பண்ணிடலாம். ராக்கு முன்னாடி, அதாவது ரா வந்து ஃபத்ஹா ஒரு லொம்மா வந்துச்சுன்னா அதை வல்லினமாக ஓதணும், இல்லை ராக் வந்து கெஸ்ரா வந்திருக்குன்னா அதை மெல்லினமாக ஓதணும் பார்த்தோம் ஃபஸ்ட். செகண்ட் வந்து சுக்கூன் செய்யப்பட்ட ராக்கு முன்னாடி ஃபத்ஹா லொம்மா வந்திருந்தால் அதை வந்து அந்த ராவை கனமாக வச்சுருக்கணும்னு பார்த்தோம். இல்லை அதில் கெஸ்ரா வந்துருச்சுன்னு சொன்னால் அதையும் வந்து லேசாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து சுக்கூன் செய்யப்பட்ட ராக்கு முன்னாடி ஹம்சத்துல் வஸ்ல் வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை வந்து வல்லினமாக தான் ஓதணும் அப்படின்றது பார்த்தோம். அதுக்கு முன்னாடி என்ன ஹரக்கத்து இருக்குது, அதுக்கு ஹம்சத்துல் வஸ்லுக்கு முன்னாடி உள்ள லெட்டருக்கு வந்து இன்கேஸ் கெஸ்ராவாக இருந்தாலும் அதை நம்ம வந்து வல்லினமாக தான் ஓதணும், அதை கவனிக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு சுக்கூன் செய்யப்பட்ட ராக்கு முன்னாடி கெஸ்ராவுடைய ஹரக்கத்து இருந்தாலுமே அதற்கு பின்னாடி உள்ள லெட்டர் வந்து தஃப்ஹீமுடைய லெட்டர் 7 லெட்டர்ஸில் ஏதோ ஒன்றா இருந்துச்சுன்னா ஹா ஸ்வாத் லா ஒயின் தா காஃப் லா, இந்த 7 லெட்டர்ஸில் ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம வல்லினமாக தான் உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் தென் லாஸ்ட் ரூல் வந்து மத்துடைய வாவோ இல்லை அலீஃபோ வந்துச்சுன்னா அந்த ராவை வந்து வல்லினமாகவும், இல்லை மத்துடைய யா வந்துச்சுன்னா மெல்லினமாக ஓதணும் அப்படின்றத பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த ராவுடைய சட்டம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறைய எக்ஸாம்பிள் சர்ச் பண்ணுங்கள், ஃபைண்ட் பண்ணி நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓதும்போது, அதாவது குர்ஆன் ரிசைட் பண்ணும்போது ரொம்பவே ஈஸி ஆகிடும். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி